எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேங்க. இல்ல 2-3 நாளா இந்த பக்கம் ஆளையே காணோம். இல்ல வீட்ல கொஞ்சம் அதிகமா வேலை, அதான் வர முடியல. அப்படியா? என்னங்க, உங்க கொழுந்தனாரோட பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சாமே, நிஜமா? ஆமா செல்வி, அத நினைச்சாதான் வேதனையா இருக்கு. எதுக்காக நின்னுச்சு? டௌரி பிரச்சனையா? இல்ல செல்வி, நாங்க பார்த்த மாப்பிள்ள ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அத சொல்லாம மறைச்சு ஏமாத்தி அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சனியை தொலைஞ்சதுன்னு நாங்களும் விட்டுட்டோம். என்ன சொல்றீங்க? இதான விஷயம்? ஆனா ஊருக்குள்ள வேற விதமால பேசிக்கிறாங்க. வேற விதமாவா? என்ன சொல்ற? அதை ஏன் கேக்குறீங்க? உங்க கொழுந்த பொண்ணுக்கு பணக்கார திமிரு ஜாஸ்தி. அந்த திமிருல அந்த பையனை ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டதால சொல்றாங்க. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாதான் கல்யாணம்னு அவ மிரட்டினதுனாலதான் இந்த கல்யாணமே நின்னு போச்சுன்னு சொல்றாங்க. சேச்சே, எங்க பொண்ணு அப்படியேப்பட்ட பொண்ணு இல்ல. என்னங்க, அவளைதான் நான் பாத்திருக்கனே. எவ்வளவு அடக்கமான பொண்ணு. அவளை போய் தப்பா பேசிட்டாங்களே. இது கூட பரவாயில்லங்க. இதை விட மோசமா ஒண்ணு சொன்னாங்க. அதை கேட்டு எனக்கே ஆத்திரமா வந்துருச்சு. வேற என்ன சொன்னாங்க? அட விடுங்க, ஊர் ஒம்பு பேசுறதுங்க 1000 பேசுங்க. அதையே நம்ம பேசிக்கிட்டு. சரி, கல்யாணம் தான் நின்னு போச்சே, பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குறீங்களா? செல்வி, வேற என்ன சொன்னாங்க சொல்லு. இல்ல, நீங்க பார்த்த மாப்பிள்ளை தான் லவ் பண்ணி வேற இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நீங்க சொல்றீங்க. ஆனா வம்பு பேசுற முண்டங்க வேற விதமால சொன்னாங்க. அதெல்லாத்தையும் நான் நம்பல. ஆனா நம்புற மாதிரியே தானே சொன்னாங்க. என்னன்னு? பொண்ணுதான் வேற ஒருத்தனை லவ் பண்ணதா சொன்னாங்க. அவ வேற ஒருத்தனோட ஓடி போக பார்த்ததாகவும், அதை தடுக்கிறதுக்காக தான் 10 நாள்ல கல்யாணத்தை வச்சதாகவும், மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் கல்யாணம் நின்னு போனதால பேசிக்கிறாங்க. இந்த அக்கிரமத்தை நம்ம எங்க போய் சொல்றது? அட பாவிங்களா, இப்படி எல்லாமா பேசுவாங்க? கரகம் பிடிச்சதுங்க. இதை விட கேவலமா தான் பேசுவாளுங்க. வேலை இல்லாத முண்டங்களுக்கு வேற என்ன வேலை? நல்லா மூக்கு முட்டை திங்க வேண்டியது, வாய் மூடாம ஊரு கதையை பேச வேண்டியது. நல்ல விதமா பொழைச்சாலே 4 விதமா பேசுவாளுங்க. கல்யாணமும் நின்னுட்டா கேட்கணுமா? என்ன செல்வி, நாங்களே கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு வேதனையில இருக்கோம். இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்களே. இந்த ஊர்ல எவ்வளவு சரியில்லைங்க. அவளுங்க பேசினத நான் முழுசா சொல்லல. சொன்னா உங்க மனசுதான் நோகும். உங்க பொண்ணுக்கு மோகினி பிசாசு பிடிச்சிருக்குன்னு கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் பண்ணீங்களாமே, நிஜம்தானா? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மாப்பிள்ளைக்கு தான் ஜாதகத்துல கோளாறு, அதனாலதான் நாங்க பரிகார பூஜை எல்லாம் போய் பண்ணோம். எனக்கு என்னங்க தெரியும்? ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தையும் இவ்வளவுதான் பேசிக்கிறாளுங்கன்னு இல்ல. யார் வீட்டுல பிரச்சனை வரும், எப்படா கை கொட்டி சிரிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்காளுங்க. அதான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். கேக்குற நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, பொண்ணை பெத்த உங்க காதல விழுந்தா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. வேண்டாம் செல்வி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாதீங்க. அது பாவப்பட்ட பொண்ணு. என்னங்க நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்க? அவளுங்க புரணி பேசுறது உங்களுக்கு தெரியணும்னு தான் நான் சொன்னேன். உங்களை தவிர இதை யார்கிட்டயும் சத்தியமா சொல்ல மாட்டேங்க. என்ன நம்புங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க குழந்தை தான் நல்ல செல்வாக்கான ஆளாச்சே. உடனே ஒரு மாப்பிளைய பார்த்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. இல்லன்னா இவளுங்க இல்லாத கதையெல்லாம் இட்டுக்கட்டி பேசி பூஜோடிக்கிற மாதிரி கதையை ஜோடிச்சிருவாளுங்க. அப்புறம் காலம் பூரா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாமலே இருக்க வேண்டியதுதான். ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன். நான் வரேங்க. என்ன பண்றீங்க பாட்டி? துளசி, பயங்கரமா பசிக்குது துளசி. எதை பார்த்தாலும் சாப்பிடணும் போலவே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் இருங்களேன். பாட்டிமா சமைக்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் எடுத்துக்கிறாங்க. நீ பரிமாறத்துக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிறியா? சீக்கிரம் கொண்டு வாமா. இதோ வரேன். பையன் நல்லா அதிகாரம் பண்றான். கூடிய சீக்கிரம் பொண்டாட்டிக்கே அடிமையாயிருவான். சீக்கிரம் சீக்கிரம் இரு இரு இரு. ஏன் பாவல லேட்டு? நீங்களும் கை கழுவிட்டு வந்து உட்காருங்க. இவர் வேற பறக்குறாரு. எனக்காக இருக்குமா வெயிட் பண்ற? முதல்ல மாப்பிளைக்கு டிஃபன் போடு. ஆமா, பாட்டி எங்க? உள்ள இருக்காங்க. அம்மா அம்மா அம்மா, ஆ, இதோ நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். முட்டை வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தியா? அதுல இருக்குமா, பாரு. ஆமா, பத்மா எங்க? சாப்பிட்டாளா? பாருடா, பொண்டாட்டி மேல இருக்க பாசத்தை. வீட்டுக்கு வந்த புது மாப்பிள்ளையே இன்னும் சாப்பிடல, அதுக்குள்ள உன் பொண்டாட்டி மேல பாசம் வந்துருச்சா? ரூமுக்குள்ள போய் பாரு, பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பா. பத்மா, மாமா, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள, நான் வந்துடுறேன். சாப்பிடுங்க. பத்மா, பத்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? பத்மா, ஒன்னதான் கேக்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்க?
பத்மா 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 என்ன பண்ற? எதுக்காக எல்லாத்தையும் மூட்டை கட்டுற? உன்னதான் கேட்கிறேன், பதில் சொல்லு. கையெடுங்க, கையெடுங்க முதல்ல. உங்க அதிகாரத்தை இதோடு நிறுத்திக்கங்க. காலி பசங்க முன்னாடி என்னை என் மகனை அசிங்கப்படுத்தின பிறகு உங்களுக்கும் எனக்கும் இருந்த உறவு அத்து போச்சு. இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். தள்ளுங்க. பத்மா, ஐயோ, என்ன பண்ற? என்ன பண்ற நீ? ஐயோ, சாம்பாரை ஏண்டி கீழே கொட்டின? உன் தலையில கொட்டிக்க. இந்த பாத்திரம் என்னது? பாத்திரம் தான் ஒன்னது. சாம்பார் நாள்ல வச்சேன், அதையும் கீழே கொட்டின. ஓ, கொட்ட கூடாதா? அப்ப சரி. இந்த பாத்திரம் என்னோடது. உங்க சாம்பாரை நீங்களே சாப்பிடுங்க. வெக்கம் கட்டதுங்க. ஹோட்டல் முன்னாடி காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதெல்லாம் வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்குங்க. தின்னு தொலைங்க. ஏங்க, இதுக்கு நான் என்ன நீங்க நேரடியாவே திட்டிருக்கலாம். கண்டுபிடிச்சிட்டாரு துப்பறிங்க சிங்கம். ஆமா, நான் உன்னை நாயின்னு தான் சொன்னேன். என்ன செய்வ? ரோஷம் உள்ள ஆளா இருந்தா இப்படி ஓசி சோறுக்கு வந்திருப்பியா? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? ஏன் இப்படி வெறி வந்த மாதிரி நடந்துக்க? ஆமா, எனக்கு வெறிதான் பிடிச்சிருக்கு. அம்மா, என்னம்மா இன்னும் ரெடி ஆகலையா? நான் ரெடியா தாண்டா இருக்கேன். கிளம்பிட போலாம். ஏ பவித்ரா, கிளம்பு. பத்மா, ஏன் இப்படி பண்ற? எங்க போவ? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? இது உங்க வீடுன்னு அதிகாரம் பண்ணீங்கல்ல, நீங்களே கட்டி ஆளுங்க. பத்மா, நமக்குள்ள எந்த சண்டை சச்சரவு இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். எதுக்காக வெளியே போற? ஏன் வெளியில போனா உங்க மானம் போயிடுன்னு பயமா இருக்கா? எங்கேயாவது போய் செத்து தொலை நீங்க தானே சொன்னீங்க. எனக்கு போக இடம் இல்லைன்னு நினைச்சீங்களா? நீங்க தொலைன்னு சொன்னா தொலையணும், இருன்னு சொன்னா இருக்கணுமா? நான் என்ன உங்க அடிமையா? ஐயோ, நான் அடிமைன்னு சொல்லவே இல்லையே. கண்டவெல்லாம் என் மகன் அடிச்சா நீங்க பாத்துட்டு பூரிச்சிட்டு இருப்பீங்க. அதை பாத்துக்கிட்டு நான் இங்க இருக்கணுமா? பத்மா, மோகன் நடந்துகிட்ட விதம் தப்பு. அதனால அடிச்சது சரிங்கிறீங்களா? அவன் யாருங்க என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு? பேங்க்ல திருநவன் ஃப்ராட் பண்றவெல்லாம் அடிக்கிறதுக்கு தான் நான் என் பிள்ளைய பெத்து வச்சிருக்கேனா? இதோ பாருங்க, நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க ஒன்னும் வீட்டு விட்டு போக வேண்டாம் ப்ளீஸ். நீ யாரு என்ன தடுக்க? அதான் ஓசி சோறு திங்கிறதுக்கு இடம் கிடைச்சிடுச்சுல, திங்கிற வேலையை மட்டும் பாரு. என் விஷயத்துல தலையிட்ட அவ்வளவுதான். பத்மா, வீட்டுக்கு வந்த மாப்பிளைய அவமானப்படுத்துறது சரியில்லை. என்னது? இந்த அசிங்கம் பிடிச்சவள வெக்கமே இல்லாம கட்டிட்டு வந்தவனுக்கு மரியாதை ஒரு கேடா? ஓடுகாலி மகளுக்கெல்லாம் ஒரு புருஷன் கிடைச்சா பாரு. இதோ பாருங்க, இனிமே துளசியை பத்தி தப்பா பேசாதீங்க. அவ என் பொண்டாட்டி. ஐயே, சீமையிலேயே இல்லாத பொண்டாட்டிய பாத்துட்டு பாரு. நான் அப்படிதான் பேசுவேன். பேசினா நீ என்ன பண்ணுவ? வெட்டி சாச்சிருவியா? மானமுள்ள மனுஷனா இருந்தா கல்யாணம் பண்ணதும் நீ உன் வீட்டுக்கு போயிருக்கணும். இங்க எதுக்குடா வந்த? அனாத பைய மாதிரி வந்த உனக்கெல்லாம் கோவம் பொத்துக்கிட்டு வருதா? இங்க பாருங்க, என்ன வேணா சொல்லுங்க. இவரை பத்தி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. பாடி என் சக்களத்தி மவள வெக்கம் கட்டவல்ல இந்த வீட்டுப்படி ஏறினா நாங்க அப்படிதானே பேசுவோம். இவன் எதுக்கு இங்க வந்தா? பேங்க்ல வேலை இல்ல, ஜெயிலுக்கு போனா களிதான் திங்கணும். அதனால மாமனார் போடுற பிச்சை சொத்துக்கு இங்க வந்து டேரா போட்டிருக்கான். ஏய், என்னடி விட்டா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போற? இவருக்கு இந்த வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆமா, தண்ட சோறு திங்கிறதுக்கு ஒரு மாப்பிள, அவனுக்கு ஒரு அதிகாரம் வேற. நானும் எத்தனையோ மாப்பிளை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு அசிங்க பிடிச்ச மாப்பிளையை நான் பார்த்ததே இல்ல. வார்த்தையை அளந்து பேசு. நிறுத்துங்க. உங்க மகளுக்கு ஆம்பளைய கட்டி வச்சீங்களா இல்ல பொட்டச்சிய கட்டி வச்சீங்களா? ரோஷமும் மீசி இருக்கிற ஆளா இருந்தா சொந்த வீட்ல இல்ல போய் இருந்திருக்கணும். உன்னை அடிச்சு கொன்னான தப்பு இல்ல. விடுங்க மாமா, விடுங்க. நீங்க எதுக்காக அவங்க மேல கோவப்பட்டு இருக்கீங்க? அவங்க பேசல என்ன தப்பு இருக்கு? இது அவங்க விட்டு பேசுறாங்க, நீங்க அமைதியா இருங்க. ஹலோ, உங்களோட அசிங்கமாவும் கேவலமாவும் பேசுறதுக்கு எனக்கும் தெரியும். ஆனா அப்படி நான் பேசினா அது எனக்கு தான் அவமானம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன். மகளா பார்த்துக்க வேண்டிய பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அமிச்ச நல்லவங்க தானே நீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் துளசி இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தானா, கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அவளை இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க விட்டது ஏன் தப்பு தான். நீங்க எதுக்காக வீட்டை விட்டு போனோம்? நாங்க போறோம், நீங்க சந்தோஷமா இருங்க. கிளம்பு துளசி. எங்க போவீங்க? புளிய மரத்தடிக்கா இல்ல கார்ப்பரேஷன் பைப்ல போய் குடும்பம் நடத்த போறீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் ஒன்னும் அனாதையா பிறக்கல. எனக்கு ஒரு வீடு இருக்குது. எனக்கும் அம்மா, தங்கச்சி, அண்ணன், அண்ணின்னு பாசத்தை கொடுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பாருங்க, அன்பு பாசம் என்னன்றது அப்ப உங்களுக்கு புரியும். ஆமா,
பாசக்கார குடும்பம் தான், அதனாலதான் உன்னை தெருவோட துரத்தி விட்டாங்க. தெருவோடலாம் ஒன்றும் துரத்தல. அவங்க கோவம் கரெக்டுமே நான் தான் கிளம்பி வந்தேன். பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டேன்றதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம், அதுக்காக அப்படியே விட்டுருமா? இப்ப துளசியை நான் என் வீட்டுக்கு தான் கூட்டு போறேன். அங்க அவ கூட நான் சந்தோஷமா இருப்பேன். உங்களுக்கு டைம் இருந்தா வந்து பாருங்க. ஓசி தீனி இல்ல, விருந்த வைக்கிறேன். நீ வா துளசி. மாப்பிள்ள அவ வேணும்னு மனசை நோகடிக்கிறதுக்காக அப்படிலாம் பேசுவா. அதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு வெளியில போக வேண்டாம். இல்ல மாமா, அவங்க சொல்றது ஒரு நியாயம் இருக்குது. நான் இருக்க வேண்டிய இடம் என் வீடு தான். எங்க அம்மா என்ன கோச்சிக்கிட்டாங்களே, நான் இங்க வந்தது தப்பு தான். எப்படியாவது நான் அவங்களை சமாதானப்படுத்தி இருக்கணும், பண்ணாம விட்டேன். இப்ப நான் நேரடியாக போய் அவங்களை சமாதானப்படுத்துறேன். வா. அம்மா ரொம்ப கோபத்துல இருக்காங்க. இப்போ நீங்க போனீங்கன்னா. ஐயோ மாமா, எங்க அம்மாவோட கோவம்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். ஒரு நாள் கூட என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க தெரியுமா? இந்நேரத்துக்கு அண்ணனும் அவனையும் சேர்ந்து அவங்களை சமாதானப்படுத்திருப்பாங்க. அப்படிலாம் என்ன, நானே போய் சமாளிச்சுக்கிறேன். கிளம்புறேன் மாமா. மாப்பிள்ள, நான் எதுக்காக சொல்றேன்னா, மாமா நான் துளசி வச்சு காப்பாற்றணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள. அப்புறம் என்ன மாமா, துளசியை சந்தோஷமா வச்சு பார்த்து கொண்டது என்னோட பொறுப்பு. நான் போறேன் மாமா, போய் எங்க அம்மா சமாதானப்படுத்துறேன். மாணிக்கம், அவங்க போகட்டும் விடு. தமிழ் சொல்றதுதான் சரி. அவங்க அங்கே போகட்டும். நீயே இவங்களை வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. நானா? ஆ, நான் அங்க போனா அவங்க கோவம் இன்னும் அதிகமாகும்மா. சம்மந்தி விடாச்சே, நாம தானே சுமூகமா பேசி முடிச்சிட்டு வரணும். பொண்ணையும் மாப்பிளையும் முறைப்படி நம்ம தான் கொண்டு போய் விடணும். முறை என்னவோ அதை செய்ய. சரிம்மா, நானே கொண்டு போய் விட்டு வரேன். துளசி, நீ போய் ரெடி ஆயிடுமா. மாணிக்கம், வெறும் கையோட போகாத. போகும்போது இனிப்பு, காரம், பழம், பூவெல்லாம் வாங்கிட்டு போ. அவங்க ஏதாவது கோபமா பேசிட்டாலும் நீ கண்டுக்காம சமாதானமா பேசிட்டு வா. நல்லவங்களுக்கு கடவுள் என்னைக்கும் துணை இருப்பாரு. நீ நம்பிக்கையோட போயிட்டு வாப்பா. சரிம்மா, நான் வந்துடுறேன். பாட்டி, போயிட்டு வரேன். அக்கா, வரேன். பாட்டிமா, நான் கிளம்புறோம். அம்மா, போயிட்டு வந்துடுறேன். என்ன சுதா, இன்னும் கிளம்பலையா? எங்க எங்கயா? கடைக்கு இன்னும் நேரமால? என்ன பேசுறீங்க நீங்க? அம்மா இப்ப இருக்கிற நிலைமையில நான் வர முடியுமா? அவங்க போக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்னடி, அம்மாட்ட புதுசா ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சியா? உங்க தம்பி வீட்டை விட்டு போனதுல இருந்தே அவங்க முகமே சரியில்லை. வாழ்க்கையே வெறுத்தவங்க மாதிரி தனியா நின்னு பேசிக்கிறாங்க. யாருக்கிட்டயும் ஒட்டாம வெறிச்சு பாக்குறாங்க. அவங்கள பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. இப்படியே போச்சுன்னா உங்க மூளை குழம்பி போய் ஏதாவது ஒண்ணு ஆயிடுங்க. வேதனை தாங்க முடியாம ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்புறம் ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிட்டாலும் போன உயிர் திரும்பி வருமா? சும்மா பயமுறுத்தா சுதா. ஏதாவது வேதனையில இருப்பாங்க. இதுக்கு போய் மூளை கோளாறு உசுறு போயிருந்து பேசிக்கிட்டு. சுத்தம். உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒரே புத்தி தான், சந்தேக புத்தி. உங்க தம்பியை பத்தி நான் சொன்னப்ப யாரும் நம்பல. ஆனா நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுல்ல. இப்போ உங்க அம்மாவை பத்தி சொல்றேன். நம்புனா நம்புங்க, இல்லனா போங்க. கொஞ்சம் நிறுத்துறியா? ஏடா கூடமா ஏதாவது பேசிட்டே இருக்க. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. 2 நாளைக்கு நான் அத்தைக்கு துணையா இங்கதான் இருக்க போறேன். அவங்களுக்கும் ஆறுதலா இருக்கும்ல. கடைக்கு வரக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். சரி சரி, இருந்துக்க, நான் கிளம்புறேன். அம்மா ஒரு மாதிரியாவில் இருக்காங்க. ஒருவேளை சுதா சொன்னது உண்மையா இருக்குமோ? பாத்தீங்களா, நான் சொன்னப்ப நீங்க நம்பல. இப்ப பாருங்க, எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அம்மா, எதுக்குமா நடந்தே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்க? அவன் போனா போகட்டுமா. உங்களுக்கு தான் நான், லாவணியா, சுதானம் எல்லாம் இருக்கும்ல. அப்புறம் தேவையெல்லாம் வருத்தப்படுறீங்க. அவனை நினைச்சு வேதனைப்படலப்பா. என் நிலைமை இப்படி தலைகீழா போயிடுச்சேன்னு வேதனைப்பட்டு இருக்கேன். உங்க நிலைமைக்கு என்னம்மா? உங்களை எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எப்பவும் போல சந்தோஷமா இருங்க. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? இப்ப
சுதா அம்மாவுக்கு சாப்பாடு போடு. போங்கம்மா போய் சாப்பிடுங்க. எனக்கு கடைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சுதா அம்மாவை பத்திரமா பார்த்துக்க. ம்? வரேன் சுதா. அத்தை சாப்பிடுவாங்க. வேண்டாம் சுதா, எனக்கு பசிக்கல, விடு. ஐயோ, உங்க மகன் என்ன பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு. வந்தா சத்தம் போடுவார் அத்தை. சாப்பிடுவாங்க. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு சுதா. நீ வேற என்ன வேதனைப்படுத்தாத. வேதனை மனசுக்குள்ள இருந்தாலும் வயிற்றுக்கு சாப்பிட்டு தானே ஆகணும் அத்தை. உங்களால பசி வேற தாங்க முடியாது. பசியோட இருந்து ஒரு முறை மயங்கி விழுந்தது மறந்து போச்சா? அவரை ஜாமீன்ல எடுக்க நீங்க பசியோட அலைஞ்சிங்க. அந்த நன்றி கூட இல்லாம போயிட்டாரே. யாரா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும் அத்தை. ஆனா கோவத்தை அடக்கி வாடுறது எப்படின்னு நாம தான் யோசிக்கணும் அத்தை. கஷ்டகாலம். இவெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னத்த அப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நம்பிக்கை வச்ச மகன் துரோகம் பண்ணிட்டு போயிட்டானே, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்க. செத்துறலான்னு கூட உங்களுக்கு தோணும். சரியில்லாத மகனுக்காக நாம எதுக்கு உயிரை விடணும்? அவரை மறந்து தொலைச்சிட்டு சாப்பிட வாங்க. உங்களுக்கு இன்னொரு மகன் இல்ல? இப்ப நீ என்ன சாப்பிட சொல்றியா இல்ல சாக சொல்றியா? என்னத்த இப்படி சொல்றீங்க? உங்களை போய் நான் சாக சொல்லுவேனா? நீங்க நிம்மதியா இருந்தாதான் இந்த வீடு நிம்மதியா இருக்கும். இந்த வீடு நிம்மதியா இருந்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். நான் நிம்மதியா இருந்தாதான். ஹலோ அத்தை நல்லா இருக்கீங்களா? நான் சாரு பேசுறேன்.